ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 1 வீக்கு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லென்த் வீடியோ போட்டு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தியாகட்டும் நல்ல செய்தியாகட்டும் இப்படி மாற்றி மாற்றி வர்றதால ஊருக்கு போகிறது வருதுமா அப்படியே இருந்ததால் என்னால் விலாக் போட முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு எதுக்காக போகிறேன்னா, தம்பி பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் ஊருக்கு போகிறேன் திருவண்ணாமலைக்கு. இப்போ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பச்சையப்பா சில்க்ஸ் இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பட் நான் போனதே கிடையாது. சரி, பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போயிருக்கேன். உண்மையாகவே சென்னையில் இருக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆசையாக இருந்தது. பட் டைம் இல்லை அப்படின்றதெல்லாம் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வளையலேருந்து ஜுவல்லரி ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்கேயே. அதுக்கப்புறம் பாப்பா ஹெட் பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஊருக்கு, கிராமத்துக்கு, திருவண்ணாமலையிலேருந்து. வந்துட்டு பார்த்திங்கன்னா இது யார் வீடுனா, இது எங்கள் வீடு தான். இது புது வீடு. பழைய வீடு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். பக்கமே இருக்கிறது புது வீடு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மழை வந்திருக்கிறதால கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஓடி ஆடி விளையாடி உண்மையே ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஊர் இது. நான் இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், ஊரில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ எல்லா வீடுமே மாடி வீடாக இருக்குது. அந்த டைமில் கூரை வீடு, ஓட்டு வீடு இப்படி தான் இருந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழைய வீடு. முன்னாடி காமிச்சது புது வீடு, இது பழைய வீடு. இங்கே நிற்கிறது அண்ணா பையன் தான். நான் வந்ததை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து போகிறோம். ரொம்ப குழந்தைங்கிட்ட அட்டாச்மெண்ட் கிடையாது. நான்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கு ஆகும் நான் ஊருக்கு வரும்போதே. பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் குழந்தையில பேசக்கூட மாட்டான். இப்போலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் என்கிட்ட. பாப்பாங்களாம் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லோரும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு, நான் பார்த்திங்கன்னா சாப்பாடும் சாப்பிட்டுட்டேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பாங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லைம்மா நான் ஆயா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இப்போ நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் நிலத்துக்கு போனதே இல்லையாம்மா, நான் போய் நிலத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு போகணும். ஆனால் நான் நடந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறாங்க. சரி, என்னால் வர முடியாது, நான் இப்போ தான் ட்ராவல் பண்ணி ஊர்லேருந்து வந்தேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி தான். இங்கே பாருங்கள், பாப்பா தம்பி பொண்ணுடைய பர்த்டே. பாப்பா பேர் பார்த்திங்கன்னா ருத்ரா. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் குழந்தையில ரொம்ப குட்டி குழந்தையாக நான் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரொம்ப கொஞ்சம் கூட டைம் கிடையாது. அப்படியே ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு வந்தது தான். அதோடு இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா பாப்பாவை பார்க்குறேன். இதுதான் தம்பி ஒய்ஃபு பாப்பா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி போவேன் அப்படின்ற மைண்ட் செட்டே கொஞ்சம் கிடையாது தான். ஏன்னா உடம்பு அவ்வளோ சரியில்லை, எப்படி போகிறதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு டைம் சரி ஓகே பாப்பாங்களாம் கூட்டிகிட்டு வரணும், அப்படியே இதையும் ஃபங்க்ஷனும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் போயிட்டு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிவிட்டு பாப்பாங்களையும் அடுத்த நாள் கூப்பிட்டு வர பிளானில் தான் நான் போயிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நின்று சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்னோம். Happy birthday to you. 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 Happy birthday செல்லக்குட்டி. ஓட்ட மாட்டல, அதனால நானே
இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அவங்கவுங்கள வந்து என்னென்ன செய்முறையோ அவங்கெல்லாம் அழகாக சூப்பராக செஞ்சாங்க. இது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி. இந்த சித்தப்பா வந்து லாஸ்ட்டு சித்தப்பா. எங்களுக்கு மொத்தமே வந்து 5 சித்தப்பா. இவர் வந்து லாஸ்ட்டு சித்தப்பா. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. எங்க அக்கா வீடியோ நீ மட்டும் எடு. நாளைக்கு சேர்த்து பாக்குறோம் இரு. நாளைக்கு இது யாருன்னு எல்லாரும் கேட்கணும். அது யாருன்னு எல்லாரும் கேட்கணும். காயத்ரி அப்பளமா எடுத்துட்டு வா. அதை கொடுக்குற பேர் சித்தி கொடுக்குற பேர் வாங்கி. பர்த்டே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ஜாலியாக அரட்டி அடிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டே இருந்தோம். என்ன ரீசன்னா அவள் ரொம்ப நாள் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து எல்லோரும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னே ஊருக்கு போகணும். ஊருக்கு போயிட்டுமே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ரெடி ஆகிட்டோம் நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா அதே சேம் நேற்று போட்டு வந்த ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டேன். என்ன ரீசன்னா திரும்ப திரும்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது. இப்போ ஜஸ்ட்டு நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன் அவ்வளோதான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணிக்கிட்டேன். நைட்டு போட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது பாப்பாவுடைய ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கிட்டேன். பாப்பா எப்போ பாரு என்னன்னா நான் அம்மா நான் கலராக இருக்கேனா நீ கலராக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து எப்போவுமே பார்த்துட்டே இருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி நாங்களும் வந்துட்டோம். பஸ்ஸில் ஏறியாச்சு. அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராப் பண்ணார். ஏறின உடனே பசங்க எல்லாமே 2 பேரும் தூங்கிட்டாங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்துனாங்க. அதுக்கு ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா என்ன தான் நின்னாலும் உடனே பிள்ளைங்க வந்து அந்த கடையை பார்த்தோன்னே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நானும் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல் திருவண்ணாமலை டு மேல்மருவத்தூர். இப்போ பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. இறங்கி பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நான் வந்து பார்க்கிங்கில் போட்டு வந்திருக்கேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். எதுக்காக வண்டி போட்டு வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம திங்ஸ் கையில் எடுத்துகிட்டு வரோம். நடந்து கூட போய்டுவோம். நடந்து போகிற தூரம் தான். திங்ஸ்க்கெல்லாம் இருக்கிறதால தான் வந்து அதை கையில் தூக்கிட்டு போக முடியாதுன்றதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் போட்டு வந்துடுறது. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். இப்போ ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. அதனால் புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா வந்த உடனே கிளம்பியாச்சு. ஏன்னா பிள்ளைங்களை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததே இதுக்காக தான். அதனால் உடனே கிளம்பிட்டோம். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு. பட் ட்ரெஸ்ஸு வந்து அளவு வந்து போட்டு பார்க்கணும், ஷூ எல்லாம் போட்டு பார்த்து தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அவங்க வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போட்டு பார்த்துட்டு, ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கல. இப்போ நாங்கள் ஸ்டிச்சிங்க்கு தனியாக வந்து டெய்லரை தேடணும். இப்போ யார் இங்கே தைப்பாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தைக்க கொடுக்கணும். அதுக்குள்ளே இந்த 10 daysல எப்படி தைப்பாங்கன்னு தெரியல. வரும்போதே பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து பிரியாணி, ஆனால் குஸ்கா மட்டும்தான். அதில் வந்து சிக்கன் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல் மீல்ஸ் இல்லைனா பிரியாணி இதுதான் இருக்குது. என்னால் ஃபுல் மீல்ஸும் சாப்பிட முடியாது, பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். சரி நான் வீட்டுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன்டா, பரவாயில்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாப்பாட்டே கொஞ்சம் மீதி வச்சுட்டாங்க பாப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியல. எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு வந்து அந்த மீந்த சாப்பாடு நாங்கள் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அதில் கத்திரிக்காய் தொக்கும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தாங்க. பாப்பா தான் ஒரு ரெடி பண்ணாங்க. இங்கே பாருங்கள் பழம்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்து பிள்ளைங்க வந்து இவ்வளோ ஆசையாக எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.